ஹாய் அர்மீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ரிக்வஸ்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் சொன்னன்றது தான் கேட்டிருந்தாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம ஒன் ஷர்ட்டுக்குள்ளே போகலாம். கதை வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் என்னோடய பெஸ்ட்டு கொடுத்துருக்குறேன்னு நம்புகிறேன். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு லவர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லவர்ஸில் இருக்க வந்துட்டு யாருன்னான்னா ஜேஹோப்பும் அப்புறம் ஜேஹோப்போட லவரும். ஜேஹோப் தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோ. சரி வாங்க இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். அந்த பொண்ணு வந்துட்டு கேட்குறா, நீ வந்துட்டு அவளை வந்துட்டு மேரேஜ் பண்ணி தான் ஆகணுமா, அது ரொம்ப கட்டாயமா அப்படின்னு கேட்கும்போது ஜேஹோப் சொல்கிறான், ஆமாம் வேறு என்ன பண்ணுறது, அவள் தான் பல கோடி சொத்துக்கு அதிபதியாச்சே. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறான், ஆமாம் இல்லை நீ வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா நம்ம செட்டில் ஆகிடலாம்ல அப்படின்னு கேட்கும்போது ஜேஹோப் சொல்கிறான், நான் அதுக்காக தானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேறு எதுக்காக அப்படின்னு சொல்கிறான். அப்போது உங்களுக்கு வந்துட்டு இது எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் தான் அந்த பொண்ணு, ஓகேவா? உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்கள் அப்பா ஏன்மா அப்பா உனக்கு வந்துட்டு என்ன பண்ணாலும் நல்லதுக்கு தானே பண்ணுவேன், என்னை புரிஞ்சுக்கோமா என் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் சுச்சுவேஷன் புரியுதுப்பா, இருந்தாலும் நாளைக்கே எப்படிப்பா மேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பா வந்துட்டு வேறு என்னம்மா பண்ணுறது, வேறு வந்துட்டு இனி எங்கள் கம்பெனியில் வந்துட்டு பெரிய ஈவெண்ட் நடக்க போகுது, ஸோ அதுக்காக தான்ம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு புரியுது. அப்படின்னா உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் நல்லதுக்காக தான் பண்ணுவாங்க, உங்களை கெட்டது எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் டே ஆச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா கூட அந்த ரெட் கார்பெட்டில் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜேஹப் வந்துட்டு ஃப்ரெண்டில் நிற்கிறான். ஜேஹப் வந்துட்டு உங்களை பார்க்குறான். அப்படின்னா ஒரு லவ்லி பாய் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி பார்க்குறான். பார்த்துட்டு உங்களை ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் பார்க்கல, நீங்கள் வந்துட்டு பதிலுக்கு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி நிற்கிறீங்க. பக்கத்துலேயே தான் ஜேஹோப்போட லவர், அவள் பேர் வந்துட்டு ரூபின்னு வச்சுப்போம். அவள் வந்துட்டு இருக்கா, அவள் வந்துட்டு பார்த்துட்ருக்கா. பட் அவளுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபீல் ஆனது மாதிரியுமோ எதுவுமே தோணலை. அவள் அப்படி கேஷுவலாக தான் இருக்கான். அப்போ வந்துட்டு ரிங் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ரிங் சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்புறம் வந்துட்டு சரி உங்கள் கிஸ்ஸஸை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேஹோப் வந்துட்டு ஜென்ரலாக ஒரு மேன்லியாக ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அப்போ தான் வந்து ஹாப்பியாக இருக்குது. இவன் வந்துட்டு எல்லா பசங்களும் மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான், பொண்ணோட ஃபீலிங்ஸை வந்துட்டு மதிக்கிறவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ அங்கே வந்துட்டு எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு அங்கே யாரெல்லாம் இருக்கீங்கன்னா நீங்கள், உங்கள் அப்பா, ஜேஹோப், இவ்வளோ பேர் தான் அங்கே இருக்கீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு ஜேஹோப்கிட்ட வந்துட்டு உங்களோட சொத்து எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அப்போ ஜேஹோப் சொல்கிறான், இல்லை அங்கே இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் எதுக்கு, நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்னு. அப்போது உங்கள் அப்பா சொல்கிறாங்க, ஃபேமிலியாக இருக்கலாம் தான், பட் இது வந்து என்னோடய அன்பளிப்பு, நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா ஹக் பண்ணி அழுதுட்டு ஜேஹோப் கூட வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. ஜேஹோப் சைட் பார்த்திங்கன்னா ஜேஹோப்க்கு வந்துட்டு அம்மா அப்பா கிடையாது. அவன் வந்துட்டு ஆர்ஃபனேஜில் தான் வந்தான். ஒரு டீனேஜ் பருவத்தில் வரும்போது அவன் வந்துட்டு அந்த பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணி அவன் ஹைஸ்கூல் பார்த்துக்கிட்டான். அவனே உழைச்சி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி வச்சுருந்தான். அந்த சின்னதாக வச்சுருந்த அந்த ஸ்டார்ட் அப் தான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் பிரபலமான ஒரு மேகசின் கம்பெனியாக இருக்குது. ஸோ உங்கள் அப்பாவுக்கு எப்படி ஜேஹோப்பை பிடிச்சிச்சின்னா அவனோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்து தான் பிடிச்சிச்சு. இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவன் கண்டிப்பாக ஒரு பொண்ணை வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி தான் உங்களை வந்துட்டு ஜேஹோப்புக்கு கட்டி வச்சுருப்பாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜேஹோப்போட வீட்டுக்கு வந்துட்டீங்க. அப்போ வந்துட்டு அங்கே ஒரு மேட் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள ஏன்னு தெரியல, பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு. அதாவது ஜேஹோப் வந்து அவனோட லவ்வர் கூட வீட்டுக்கு வந்திருக்கான். ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ரூபியை பார்த்தா பிடிக்கல, பட் அவங்கள பார்த்தோன்னே பிடிக்குது. ஆனால் ஜேஹோப் இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு வாங்க மேடம், ஏதாவது சாப்பிட்றீங்களா, ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பணிவாக கேட்டுட்டு போகிறாங்க. இப்போ வந்துட்டு நைட் டைம் நீங்கள் வந்துட்டு அப்படி கொஞ்சம் பயப்பட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஜேஹோப் வந்துட்டு நீ வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். கையில் வந்துட்டு உயில் இருக்குல்ல, அதை வந்துட்டு கொண்டு போகிறான். பட் நீங்கள் வந்துட்டு அதை கவனிக்கலை. நீங்கள் வந்துட்டு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கீழே வரீங்க, வந்து சாப்பிட்றதுக்காக இருக்கீங்க. அவங்க வந்துட்டு
ஜேகப் வந்துட்டு எப்படி அந்த பொண்ணை தான் பார்க்க போயிருப்பான் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க திரும்ப சோகமாக இருக்காங்க. அவங்க மனசில் நினைக்கிறாங்க, இப்படி ஒரு அழகான கொஞ்சம் வசதியான பொண்ணை விட்டுட்டு நீ வந்துட்டு அவளையா தேடி போகிற அப்படின்ற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு தெரியும், இவன் வந்து இந்த வீட்டில் வந்ததுலேருந்து இவங்கள தான் மேடம் வச்சுருக்கான். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஜேகப்போட ஒவ்வொரு அசையுமிக்க பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குன்றது தெரியும். இப்போ அந்த பொண்ணை தான் பார்க்க போகிறான்னு தெரியும். நீங்கள் வந்துட்டு எதுவுமே தெரியாதுல்ல, நீங்கள் வந்துட்டு பாவம் போல் வந்துட்டு சாப்பிட உட்காரீங்க. அவங்க வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் பரிமாறிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட எப்படியாச்சும் பேசணும் அப்படின்ற இதில் வந்துட்டு திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து பேசுகிறீங்க, ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்போது அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இவ்வளோ வருஷம் இந்த வீட்டில் வேலை பார்த்தது அப்புறம் ஜேகப் வந்துட்டு அவங்கக்கிட்ட முகம் கொடுத்தோட பேசியிருக்க மாட்டான். அவங்க வந்து சமைச்சு வைக்கிறத சாப்பிட்றது தான் அவங்களுக்கு தனிமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஆளாட்ட வந்து நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு பதிலுக்கு வந்துட்டு யாருமே பேச இல்லையா, ஸோ வந்துட்டு எல்லா இதுவுமே அவங்கக்கிட்ட நல்லா ஷேர் பண்ணுறாங்களா. அப்போ உங்களுக்கு தெரியுது இவங்க வந்துட்டு எவ்வளோ தனிமையை உணர்ந்திருக்காங்க அப்படின்னு. நீங்களும் அவங்ககிட்ட நல்லா பேசி கொடுக்குறீங்க. அவங்களுக்கும் பார்த்த ஃபஸ்ட்டு மீட்லேயே ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ நீங்கள் வந்துட்டு எப்போ வந்து சாப்பிட உட்காந்தாலும் அவங்களையும் உட்கார வச்சு தான் சாப்பிட வைப்பீங்க. எப்படின்னா நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க ஃபஸ்ட்டு, இல்லை நீங்களும் உட்காந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க, இல்லைம்மா அப்படி முடியாதும்மா, இல்லை இது ஜேகப் சார் பார்த்தாருன்னா தப்பாக நினைப்பாங்க வேண்டான்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, இல்லை எனக்கு ஒத்திக்கு இருந்தால் சாப்பிட மாட்டேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வச்சுருப்பீங்க. இப்படிங்க நடந்துகிட்டு இருக்கும்போது ஜேகப் அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு சொல்லிகிட்ருப்பான், நமக்கு வந்துட்டு உயில் கிடச்சிருச்சு அப்படின்போது அவள் வந்துட்டு அந்த உயிலை தான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அப்போது நீ வந்துட்டு அவளை நீ டைவர்ஸ் பண்ணிடலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ ஜேகப் சொல்கிறான் சேடாக ஃபேஸ் வச்சுட்டு, அதுதான் என்னால் முடியாது, அவங்க அப்பன் கிடக்குறான் அப்படின்னா உங்கள் அப்பா தான் சொல்கிறான். அவங்க அப்பா வந்துட்டு எப்போ போகிறானோ அப்போ தான் நமக்கு சொத்து கிடைக்கும், அவளையும் டைவர்ஸ் பண்ணி அனுப்பி விட்றலான்னு சொல்லும்போது அந்த ரூபி கேட்பான், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அது வந்து அவருக்கே ஏற்கனவே 2 ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இத்தனைக்கும் பொண்ணு கூட தெரியாது நினைக்கேன், இன்னும் ஒரு ஹார்ட் அட்டாக் கூட வந்தான்னா ஸ்பாட் அவுட்டு. அதுவும் இன்னும் 2 months தான் இருக்குதுன்னு டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. அதான் ஏதோ நான் வந்து நல்ல பையனை தெரிஞ்சிருக்கேன், ஸோ என்னை நம்பி இவ்வளோ சொத்தையும் கொடுத்து அவரோட ஒரு மகளையும் என்கிட்ட கொடுத்துருக்காங்க, அது வரை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூபிகிட்ட சொல்கிறான். ரூபி வந்துட்டு அந்த பேப்பர் படித்து பார்த்துட்டு ஷாக்கில் இருக்காளா. அப்போ ஜேகப் வந்து கேட்குறான், என்ன ஆச்சு, அதான் சொத்து கிடச்சிருச்சுல, கொஞ்ச நாள் தானே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு அந்த உயிரில் வந்து காமிக்கிறான். அதில் வந்துட்டு என்ன எழுதியிருக்குன்னா, நான் வந்துட்டு என்னோடய அப்பா வாய்க்கு தான் எழுதுறது என்னதுன்னா, என்னோடய பொண்ணு வந்துட்டு இப்போ மேரேஜ் பண்ணியிருக்க கணவர் கூட சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த சொத்து வந்து செல்லுபடி ஆகும். அதுவும் இல்லாமல் என் பொண்ணோ இல்லைன்னா என்னோடய மாப்பிள்ளையோ யாராவது ஒருத்தர் டைவர்ஸ் மாற்றி கொடுத்தாலும் பிரிஞ்சாலும் என்னதுன்னா இந்த சொத்து அத்தனையுமே ட்ரஸ்ட்டுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் ரொம்ப சேட் ஆகிடுச்சு. அப்போ வந்துட்டு இருந்தாலும் ரூபி சொல்கிறா, பரவாயில்ல இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், அவங்க அப்பா செத்ததுக்கப்புறம் அவளை நம்ம வந்துட்டு ரூமில் அடைச்சி போட்டுட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ வந்துட்டு ஜேகப் வந்து அந்த பேப்பரை வந்துட்டு திருப்பி பார்க்குறான். திருப்பி பார்க்கும்போது அதில் என்ன இருக்குன்னா, ஒருவேளை இந்த ஃபார்மில், அதாவது இப்போ வர ஃபார்மில் வந்துட்டு என் பொண்ணு அவள் விருப்பப்பட்டு தான் என்னோடய சொத்து எல்லாமே என்னோடய கணவர் பேரில் எழுதுறேன் அப்படின்ற மாதிரி எழுதி சைன் பண்ணான்னா எல்லா சொத்துமே என்னோடய மருமகனுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதை வந்துட்டு ரீட் பண்ண 2 பேருக்குமே ஈவல்ஸ் மாதிரி பண்ணுறாங்க, உங்களை வச்சு ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி. அதுக்கு தகுந்த மாதிரி ரூபி சொல்கிறா, நீ வந்து ஒன்று பண்ணு, ஒய்யனை வந்து ஒன்றை நம்பவே, அதாவது நீ வந்துட்டு ஒய்யனை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கும்போது அவள் என்ன பண்ணுவா, நீ வந்துட்டு ரொம்ப நல்லவன், ஏன்னா அவங்க அப்பாவும் சொல்லியிருப்பாங்க எப்படியும் நீ நல்லவன் தான், ஸோ நீ வந்துட்டு
அவளை வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரி நடித்தேன்னா அவள் வந்துட்டு உன்னை முழுமையாக நம்பிடுவான். நம்பி நீ கேட்டதும் என்னன்னாலும் பண்ணுவாள். ஸோ நீ வந்துட்டு அவகிட்ட முதல்ல இதுலேருந்து கையெழுத்து வாங்கிடு. அப்புறம் அவகிட்டேருந்து டைவர்ஸ் வாங்கி மொத்தமாக பிரித்து விட்றலாம். அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் மொத்தமாக பிரித்து விட்றலாம் அப்படின்ற மாதிரி இது ஜேகோப்புக்கு ஐடியா கொடுக்கா. ஜேகோப்பு வந்துட்டு இவங்களுக்கு இப்போ பணம் தானே தேவை. ஸோ இவனும் நம்மளோட மனைவி ஏன் வந்துட்டு இவள் இப்படி சொல்கிறா அது கூட அவன் கவனிக்காமல் நம்ம பணம் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒத்துக்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்கு வரான். நீங்கள் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் வந்துட்டு எதுவும் கவனிக்கலை. அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் படுத்து தூங்கிட்டு மார்னிங் எழும்புறான். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எழுந்திருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து இருக்கும்போது ஜேகோப் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் இருக்கும்போது அவங்க கையை பிடிச்சி இழுத்து பெட்டில் உட்கார வச்சுட்டு உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறான். அது உங்கள் நேமு, உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற மாதிரியெல்லாம். அப்போ வந்துட்டு ஜேகோப்பும் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நர்வஸாக கொஞ்சம் பயத்தில் எப்படி இருக்கீங்களா? ஏன்னா உங்கள் அப்பாவை தவிர்த்து இன்னொரு பையன்கிட்ட பேசுகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்படின்னா அவ்வளோ இன்னசென்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் வீடு விட்டால் காலேஜ் விட்டால் வீடு, ஸ்கூல், அப்படி எல்லாமே கேர்ள்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்கூல், காலேஜ் தான் போயிருப்பீங்க. ஸோ உங்கள் அப்பாவுக்கு அடுத்து ஒரு முதல் பையன்கிட்ட பேசுகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஆனால் ஜேகோப் வந்துட்டு இதை தப்பாக புரிஞ்சுட்டு சொல்லுவான், இல்லை உன்னோட விருப்பம் இல்லாமல் நான் உன்னை வந்துட்டு டச் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். ஒரு நல்ல பையன்தான் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. அவன் வந்துட்டு என்னென்னா வழக்கம் போல் ஆஃபீஸ் கிளம்பி போயிடறான். நீங்கள் வந்துட்டு எப்பவும் போல் அவங்கக்கிட்ட வந்துட்டு பேசிகிட்ருக்கீங்க மேட்கிட்ட. நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க, நான் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு விஷ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் முதல்ல மேடம் மட்டும் என்னை கூப்பிடாதீங்க, நான் வந்துட்டு உங்களை அம்மானு கூப்பிட்றேன். எனக்கு அம்மா இருந்ததில்லை. ஆனால் நீங்கள் வந்துட்டு எனக்கு அந்த அம்மாவோட கம்ஃபர்ட்டை எனக்கு கொடுக்குறீங்க. ஸோ நான் உங்களை அம்மானு கூப்பிட்றேன். உங்களுக்கு வந்துட்டு என்னோடய அம்மாவை இருக்க விருப்பமானு கேட்பீங்க. அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, அவங்க வந்து எமோஷ்னல் ஆகி இவங்கள ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் முடிச்சு, இல்லை சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது நீங்கள் திருப்பி அவங்கள போய் ஹக் பண்ணி சொல்கிறீங்க, எனக்கு இந்த கம்ஃபர்ட் தான் தேவை, எனக்கு மருந்துக்கு இதுதான் தேவை, நீங்கள் வந்துட்டு எனக்கு அம்மாவே இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அப்படின்னா அவங்க ஏன் அப்படி எமோஷ்னல் ஆனாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகியிருக்கும், பட் அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை எதுவும் இல்லை. அந்த மாதிரி அதனால எமோஷ்னல் ஆகி உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க. சோறு கேட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு எதுவுமே இது மானிக்காமல், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் இனி சோறையோன்னு கேட்கக்கூடாது, நான் உங்களோட பொண்ணு, நீங்கள் தான் என்னோடய அம்மா, நமக்கிடையில் வந்துட்டு பேச்சும் இருக்கலாம், சிலப்போ சின்ன சின்ன சண்டையும் வரலாம், உங்களுக்கு அதெல்லாம் ஓகே தானேன்னு கேட்கும்போது, இல்லைம்மா எனக்கு இப்படி ஒருத்தங்க தான் வேணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு அந்த மாதிரி கிடச்சிருச்சு அப்படின்னாலே அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க. இப்படி வந்துட்டு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகுது. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜேகோப் வந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கான். நம்ம வந்துட்டு அவன்கிட்ட எப்படி நல்லா நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு ஒன்று நினைக்கிறான். என்னதுன்னா, நீங்கள் சொல்லியிருப்பீங்க எனக்கு வந்துட்டு பீச் போகிறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. அப்போது அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, நைட் டைம் தான் போகிறது அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுவீங்க. அவன் ஆஃபீஸ் முடித்து அவங்கள வந்துட்டு ஏன் ரெடி ஆகுங்க அப்படிங்கும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உங்களை நான் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்டது பண்ணுறதுக்காக இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்புறீங்க. நம்பி என்னதுன்னா லைட்டாக உங்களுக்கு க்ரஷ் வருது. ஸோ ஆனால் உங்களுக்கு க்ரஷ்ன்னு தெரியலை. நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு வேளை அது வந்து நம்மளோட ஹஸ்பண்ட் ஆனதுனால அப்படி தோணுதாக இருக்கும் அப்படி தான் நினைக்கிறீங்களே தவிர உங்களுக்கு க்ரஷ் வர்றது நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கல. எப்படி டேஸ் போகுது, அவன் வந்து அவங்கள ரொம்ப கேர் பண்ணுறான். உங்களுக்கு அந்த கேரிங்லாம் பிடிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு வந்துட்டு என்னதுன்னா, உங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் பெயின் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு பெட்லேருந்து எழுந்திரிக்கவே இல்லை, நீங்கள் அப்படியே இருக்கீங்க. அப்போ வந்துட்டு அந்த மேடமாக இருக்காங்களா, அவங்க வந்துட்டு பார்க்க வரும்போது ஜேகோப் வந்துட்டு நினைக்கிறா, இதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான கட்டம், நம்மக்கிட்ட ரூபி சொல்லியிருக்கா, இந்த டைமில் தான் பொண்ணுங்களுக்கு வந்து பசங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப பிடிக்கும், நம்பிடுவாங்க அப்படின்னுலாம் சொல்லியிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இவன் தான் ஜேகோப் தான் உங்களை ஃபுல்லாக கேர் பண்ணிக்கிறான். உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணுறதும் ஜேகோப் தான் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ தான் உங்களுக்கு புரியுது அப்படின்னா இத்தனை நாள் வந்தது க்ரஷ், நம்ம ஹஸ்பண்ட் சொல்லி க்ரஷ் கிடையாது, இதுதான் உண்மையான லவ் ஃபீல் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு நம்பிடுறீங்க ஜேகோப்பை ஃபுல்லாக. நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா
அப்புறம் அந்த மேடம் இவங்கள எல்லாம் எவ்வளோ நம்புறீங்களோ அந்த அளவுக்கு ஜேகோப்பை நம்புறீங்க. உங்களுக்கும் ஜேகோப்பனை பிடிச்சிருச்சு. ஸோ இந்த விஷயத்த வந்து ஜேகோப் வந்து ரூபிக்கிட்ட சொல்லுவான். நம்மளோட காரியம் வந்துட்டு இப்போ நிறைவேற போகுது, நம்ம டீலிங் இப்போ நிறைவேற போகுது, அவள் என்ன ஃபுல்லாக நம்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது ரூபி சொல்கிறா, வேற என்ன, இனி அந்த பத்திரத்தில் மட்டும் அவன்கிட்ட கையெழுத்து வாங்கினா போதும் அப்படின்ற மாதிரி. நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்க. இனி வந்துட்டு அவன் என்ன கேட்டாலுமே நம்ம வந்துட்டு எதுவுமே நோ சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் தான் நம்மளோட லைஃப் பார்ட்னர். இனிமேல் நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணுறது அவன் தான். ஸோ அவனுக்காக நம்ம வாழ்கிறதான் ரைட்டு அப்படின்ற மாதிரி நீங்களும் நினச்சிட்டிங்க. இப்போ வந்துட்டு ஒன் டே வந்துட்டு இதில் வந்துட்டு கொஞ்சம் 18+ கனெக்ட் வரலாம். ஸோ இந்த பாட்டுக்கு வந்துட்டு ஹெட்ஃபோன் அணியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, பேக் டு த ஸ்டோரி. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, டெய்லி வந்துட்டு குளிச்சுட்டு வருவீங்க. குளிச்சுட்டு டவலோட தான் வருவீங்க. ஏன்னா ஜேகோப் வந்துட்டு ரூமில் இருந்தாலுமே அவன் இதெல்லாம் கவனிக்க மாட்டான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்றைக்கு மாதிரியுமே நீங்களும் வந்துட்டு குளிச்சுட்டு அப்படியே ஹேர் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா. அப்போ வந்துட்டு ஜேகோப் என்ன பண்ணுறான்னா, அங்கேருந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, பட் உங்களுக்கு தெரில. இங்கே வந்துட்டு நார்மலாக தான் பார்க்குற அந்த மாதிரி இருக்கீங்க. அப்புறம் ஜேகோப் என்ன பண்ணுறான்னா, அப்படியே எழுந்து வாரான். வந்துட்டு அவங்க வந்துட்டு பேக் ஹக் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறீங்களா. ஷாக் ஆகிட்டு அப்படி இருக்கும்போது ஜேகோப் சொல்கிறான், ஒயன் என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியலடி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நான் இப்போ பண்ணுற ஒரு விஷயம் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ எதுவும் ரியாக்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, பிடிக்கலன்னா சொல்லிவிடு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு என்ன பண்ணான்னா, அவங்க ஹேரை வந்துட்டு ஒரு செட் போட்டுட்டு நெக்லையெல்லாம் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு என்ன பண்ணான்னா, அவங்கள வந்துட்டு பெட்டில் தூக்கி போட்டுட்டு அவங்க மேலே ஓவர் ஆகிட்டு லைட்டாக ஆஃப் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜேகோப் வந்துட்டு நேரமே எழுந்திரிச்சிட்டான். எழும்பி பால்கனியில் போயிட்டு கால் பண்ணிவிட்டு யாருக்கோ கால் பண்ணிவிட்டு சொல்கிறான், எல்லாமே சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு, அந்த கர்ட்டை போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே வந்துட்டு நல்ல பிள்ளை மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நீங்கள் வந்துட்டு எழும்புனோடனே குட் மார்னிங் சொல்கிறீங்க. அவனே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு பெட்ஷீட் வாங்க கவர் பண்ணிவிட்டு எழும்புறீங்க. எழும்பிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு அவங்க முன்னாடி வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் அந்த உயிரை வந்துட்டு வச்சுட்டு பெண்ணை தந்துட்டு இதில் சைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு ஜேகோப் தான் என்னோட உலகம், அவன் வந்துட்டு என்ன சொன்னாலும் கேட்கணும் அந்த மைண்ட் செட்டில் தானே நீங்கள் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி சைன் பண்ணலான்னு படித்து கூட பார்க்கல, சைன் பண்ணலான்னு போகும்போது உங்களுக்கு ஃபோன் அடிக்குது. ஹலோ, நாங்கள் வந்துட்டு கிம் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள். இல்லை வந்துட்டு மிஸ் ஒய்யனோட அப்பா வந்துட்டு அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே புரியல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, திடீர்னு வந்துட்டு ஜேகோப்ட்ட சொல்கிறீங்க. ஜேகோப்பும் என்னது அங்கிளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வரான். ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க அப்பா வந்துட்டு எல்லாமே இந்த துணியிலெல்லாம் கட்டி வச்சுட்டு வீட்டை வந்துட்டு அமைச்சு வச்சுறாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா ஃபோட்டோ முன்னாடி வச்சுட்டு அழுறீங்க. அப்படின்னா உங்களை வந்து சின்னதுலேருந்து இவ்வளோ கேரிங்காக ரொம்ப லவ்லியாக பார்த்தவங்க அப்பா வந்துட்டு இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மா அப்பா எல்லாமே உங்கள் அப்பா தானே. ஸோ உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, என் அப்பா என்னை விட்டுட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்ருக்கீங்களா. இப்போது ஜேகோப்போட மைண்ட் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு மனசில் அவன் நல்ல பையன் சொல்லி நிரூபிச்சிட்டான். ஸோ உங்கள் அப்பா இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். உங்கள் அப்பா இறந்ததுனால நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் வருவாங்க, பார்ட்னர்ஸ் எல்லாம். ஸோ அவங்க முன்னாடியும் ஒரு நல்லவ மாதிரி ஆக்ட் பண்ணணும் அந்த தாட்டில் எல்லாரும் முன்னையும் அவங்கள வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறான். ஒயன் எதுவும் ஆகாது, ஒயன் கவலைப்படாது, சரிவா நம்ம வீட்டுக்கு போவோம், இங்கே இருந்தேன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் வந்துட்டு மனசில் நினைக்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னராக எனக்காக விட்டுட்டு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஜேகோப் கூட போகிறீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாமே ஜேகோப் காது விடவே நல்ல பையனை தான் செலக்ட் பண்ணியிருக்கான் தன்னோட பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க காது இருக்கவே சொல்லவே இவனுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அப்படின்னா இவன் அது கேட்குறானே நடிக்கிறான், அதனால இவனுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அப்படி அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறான். நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசினது அது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜேகோப் திருப்பி அந்த பேப்பரை அவங்க முன்னாடி வச்சுட்டு சைன் பண்ணுன்னு சாஃப்டாக சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு இருந்தாலும் உங்கள் அப்பா பற்றியே சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஒரு போல்டு வாய்ஸ் சைன் பண்ணுன்னு சொன்னேன் அப்படி சொல்லும்போது, அப்படி என்னதான் இருக்குது இந்த பேப்பரில் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுறீங்க. ரீட் பண்ணும்போது எப்படின்னா,
இதை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு சின்னதில் வந்துட்டு அவங்கள பெற்று கொடுத்துட்டு அப்படின்னா அவங்களுக்கு வேற ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்போ அதில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, எனக்கு உன்னுடைய சொத்துல இருந்து எந்த ஒரு பங்குமே வேணாம், என்னோடய சொத்தையுமே உனக்கு தான் எழுதி தரேன், ஆனால் நீ என்னை விட்டுரு. அதாவது எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல, வீட்லேயும் ஒன்றை எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு பிடிச்சவங்கள தேடி தான் நான் போகிறேன். ஆனால் உன் சொத்தோ என் சொத்தோ எதுவுமே எனக்கு வேணாம், நான் என்னை விட்டால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி எழுதி அவங்க அம்மா கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இருக்கவும் நீங்கள் சொல்கிறீங்க என்னால் சைன் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, உங்கள் ஹேரை பிடிச்சிட்டு சைன் பண்ணுன்னு சொன்னேன். அதுபோது நீங்கள் வந்துட்டு என்னை விட எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, எப்படி உன்னை விட முடியும், சைன் பண்ணேன்னா விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் எதுக்காக இதில் சைன் பண்ணணும், என் அப்பா சொல்லியிருக்காங்க இதிலலாம் சைன் பண்ணக்கூடாது, ஏன் உங்களுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்குல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு உங்ககிட்ட கேட்குறான், நீ இப்போ இதில் சைன் பண்ணுறியா இல்லை வேறு ஏதாவது நான் பண்ணணுமான்னு கேட்கும்போது, இல்லை என்னால் சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, டார்ச்சர் பண்ணால் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். அப்போ நீங்கள் வந்துட்டு அப்படி முழிக்கிறீங்கன்னே, நீயா சைன் போட்டேன்னா உனக்கு நல்லது, மிச்ச மீதி நாளாவது இந்த சொத்தை அனுபவிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லாமல் உன்னை அடைச்சி உன்னை டார்ச்சர் பண்ணி தான் சைன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னும் போது, நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படி இருக்கீங்க, நீ சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை பிடிச்சி அப்படி இழுக்கிறான். இழுத்து ஒரு கீழே வந்துட்டு ஒரு இருட்டு ரூம் இருக்குது. ஸோ அதில் அடைச்சிட்றான். அந்த மேடம்மா வந்துட்டு வராங்க, உங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்துட்டு அவங்கள பார்த்து ஒரு முறை தான் முறைச்சிட்டு, உங்களுக்கு இந்த வேலை வேணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். உங்களை ரொம்ப அடைச்சிட்டு கீயை வந்துட்டு அவன் கொண்டு போயிடறான். ஸோ அவங்களாலையும் எதுவும் பேச முடியல. அவங்க வந்துட்டு கதவு பக்கத்தில் உட்காந்து ஒயன்மா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வந்துட்டு அழுதுட்ருக்கீங்க. அப்போ அவங்க வந்துட்டு ஆறுதலாக பேசுகிறாங்க, எதுவும் ஆகாதும்மா, நான் இருக்கம்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்துட்டு ஜேகப் வரான். வந்துட்டு கதவை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்போ தான் லைட் போடுறான். லைட் போட்டுட்டு தட்டில் வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு கையிலலாம் தரல, அப்படி கீழே அப்படி போட்டு அவங்க முன்னாடியே தட்டி விடுறான். தட்டி விடும்போது நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்போ ஒன்று கேட்குறான், என்ன பார்க்குற அப்படின்போது, அப்போ நீ வந்துட்டு என்னை உண்மையாகவே லவ் பண்ணலையான்னு கேட்குறீங்க. வந்துட்டு யார் ஒன்று நான் லவ் பண்ணுறதா, எனக்கு ஏற்கனவே வேறு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எதுக்காக என்ன மேரேஜ் பண்ணிங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அதான் உங்ககிட்ட தான் சொத்து இருக்கே, நீ தான் பெரிய லட்சாதிபதியாச்சே, லட்சாதிபதியை விட்டுட்டு கையில் வர லட்சுமியை விட்டுட்டு நான் எதுக்கு பரதேசியை தெரியணும் அப்படின்ற நோக்கத்தில் தாண்டி உன்னை கல்யாணம் பண்ணேன், உன்கிட்ட சொத்து இருக்குது அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ என்ன லவ் பண்ணதுன்னு, நான் ஒன்றும் லவ் எல்லாம் பண்ணல, என் லவ்வர் ஒரு ஐடியா கொடுத்தா ஒன்று வந்துட்டு இப்படி லவ் பண்ணுற மாதிரி நடித்து ஏமாத்துற மாதிரி எனக்கு வந்து பிடிச்சிச்சு. ஸோ அதை கண்டினியூ பண்ணிட்டேன். ஆனால் ஒன்று வந்துட்டு உன் கூட மேக்கப் பண்ணலாம் எனக்கு ஐடியா கிடையாது. ஆனால் நீ அன்னைக்கு வந்துட்டு சாரியில் வந்து என்ன பார்த்தியா, அன்னைக்கு முடிவு பண்ணடி, உன்னை விடுறதா இருந்தாலும் எல்லாம் முடிச்சுட்டு தான் விடணும். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, செம்ம ஃபிகர் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நக்கலை சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு அவன் கன்னத்தில் அரைகிறீங்க. அதோடனே அவன் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு உங்கள் கன்னத்தில் ரெண்டு அரை விட்டான். நீ ஒன்றாவது இருந்தால் நான் ரெண்டாவது வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அவன் சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு, அதாவது உங்கள் அப்பா இறந்தது இதில் இருப்பீங்க, இருந்தாலும் இவ்வளோ இது நடக்கும், நீங்கள் வந்துட்டு செத்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு போகிறீங்க. முடிவுக்கு போயிட்டு பக்கத்தில் வந்துட்டு அந்த கண்ணாடி கிளாஸ்லாம் இருக்கும். வந்துட்டு நீ வந்துட்டு செத்து போனால் கூட எனக்கு பரவாயில்லை, ஏன்னா உன் கைரேகை இருக்குல்ல அது போதும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ நீங்கள் அதை சொல்லிவிட்டு அவன் போகிறான். நீங்கள் வந்து நினைக்கிறீங்க, இல்லை நம்ம செத்துலாம் போகக்கூடாது, நம்ம அப்பா வந்துட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை வந்துட்டு வீணாலாம் நம்ம போகக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அக்செப்ட் பண்ணலாம் அந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க. அப்போது வந்துட்டு நெக்ஸ்ட் டேயில் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஆஃபீஸில் கேட்குறாங்க, இல்லை அவங்க அப்பா இறந்துட்டாங்களா, ஸோ வந்துட்டு அவங்க தான் இருக்கணும், அவங்க பொண்ணு தான் இப்போதைக்கு அவங்க பொண்ணு பேரில் தான் சொத்து இருக்குது, ஸோ அவங்க தான் கம்பெனிக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து சொல்கிறான்,
அப்பா கம்பெனி ஏதோ லாஸ்ட்டில் போகுதா, நீ தான் போகணுமா அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியாது, நீ வந்துட்டு அப்படின்னா பெல்ட் எல்லாம் வச்சு அவங்கள அடிச்சிருப்பான். ஸோ வந்துட்டு அவங்கள காயெல்லாம் இருக்கிறதுனால இவங்களை என்னாலலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது நீ போகலைன்னா இது மாதிரி இன்னும் நிறைய மார்க்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. போகும்போது எல்லோரும் அவங்கள பார்க்குறாங்க, நீங்கள் வந்துட்டு எல்லாம் கேஷுவலாக தான் இருக்கீங்க. அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு உங்கள் அப்பாவோட ஆஃபீஸில் வந்துட்டு அசிஸ்டண்ட் இருப்பான். உங்கள் அப்பாவோட அசிஸ்டண்ட் வந்து ஜேகே தான். ஜேகே வந்துட்டு அசிஸ்டண்ட். ஸோ உங்கள்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவோம். உங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா ஃப்ரெண்டு மாதிரி பேசுவீங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிக்கும், அவனுக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி. பேசிகிட்டு இருக்கும்போது ஜேகப் வந்து இதை பார்த்துருவான். பார்த்துட்டு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் தான் போல் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கையில் இருக்க மார்க் வந்துட்டு ஜேகே பார்த்துருவான். ஜேகே பார்த்துட்டு ஒய்யன் என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு இல்லை, ஜேகப் பார்த்ததை நீங்கள் பார்த்துருங்க, உடனே இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு அவன் கை தட்டி விட்டுருங்க. அப்போ அவன் வந்துட்டு ஜேகப் வந்துட்டு என்ன பண்ணுறா, அது என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு சொல்லும்போது உன் ஒய்ஃபாக இருந்தாலும் அவன் என்னோடய ஃப்ரெண்டு, முதல்ல என் ஃப்ரெண்டாக தான் இருந்தால் அப்புறம் தான் உன்னோட ஒய்ஃப் ஆனேன் அப்படின்னு சொல்லும்போது அது சரி அப்படிங்கிற மாதிரி போகிறான். இப்படி கொஞ்சம் மந்த்ஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 months கிட்ட நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ ஆஃபீஸை விட்டு உங்களுக்கு வீட்டுக்கு போகவே தோணாது அந்த மாதிரி. அப்போது ஒரு நாள் வந்துட்டு ஒரு ஈவினிங் டைமு ஜேகே வந்துட்டு அவங்களோட நல்லா பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது ஸ்மைல் பண்ணுறீங்க அவங்க கூட. அப்புறம் வீட்டில் வந்து மேடம்மா கூட இருக்கும்போதும் ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ ஜேகப் வந்துட்டு பல்ல காட்டி சிரிக்கிறப்ப இவ்வளோ எப்படி சிரிக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா பேசு நல்லா பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அப்படி போனதும் உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு காரில் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு தனி காரில் போவீங்க, அவன் தனி இதில் போவான். அவன் வந்துட்டு அவன் காரில் அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். பட் நீங்கள் வந்துட்டு இல்லை வரலன்னு சொல்லுங்க. அவன் வந்துட்டு அவன் கையெல்லாம் கட்டிட்டு உங்கள் காரில் போட்டுட்டு அவன் போகிறான். போய் வீட்டில் போய் கயிறு ஒன்று இருக்குல்ல அப்படி இட்டுட்டு உடனே அவங்க வந்துட்டு அவங்க நெக்கில் வந்துட்டு பிடிச்சிட்டு உனக்கு நான் பார்த்தேன்னு வேறு ஆளை தேடுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அதான் பார்த்தேனே ஜேகே கூட பல்ல காட்டி சிரிச்சது, அதுக்கப்புறம் எனக்கப்புறம் அவனை பார்த்து சிரிக்கா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு அப்படி எதுவும் சொல்லாத, ஒன்றை மாதிரி இல்லைங்களா, ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது அதான் ஃப்ரெண்டை பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு அவங்க ஹேண்டில் அப்புறம் ஷோல்டரில் கை வச்சுருப்பான். ஸோ வந்துட்டு ஜேகே வந்துட்டு இப்படி ஹார்ஷாக கை வைக்கும்போது நீங்கள் வந்துட்டு கத்துறீங்க. அப்போது அவன் தொட்டை மட்டும் இனிக்குது, நான் தொட்டை இப்படி தான் ஆச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் அவங்க கூட அந்த மேக்கப் செக்ஷனை முடிக்கிறான். அப்போ நீங்கள் வந்துட்டு அவன் பண்ணிட்டா போயிடுறான். நீங்கள் வந்துட்டு அவங்க கண்ணாடியில் வந்துட்டு அவங்க இதை பாடி பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு அங்கே அந்த மார்க்கு நகைக்கீரெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது அருவருப்பு மாதிரி தோணுது. நீங்கள் வந்துட்டு அது பல்ல கடிச்சிட்டு அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது குளிச்சிட்ருக்கீங்க. குளிச்சுட்டு வெளியில் வந்து அப்படி ஒரு மாதிரி இருக்கும்போது ஜேகே வந்துட்டு கால் பண்ணுறான். பட் நீங்கள் எடுக்கலை. ஏன்னா ஜேகோப் வந்துட்டு சொல்லிடுவான் இதுவே முதலும் கடைசியுமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு எடுக்கலை. ஏன்னா அவன் வந்து உங்களை வாட்ச் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படியும் ரூமில் எப்படியும் கேமரா ஏதாச்சும் இருக்கும், அப்புறம் எதுக்கு நம்மளால் அவன் ஏதாச்சும் ஆகிடுவான் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போது சோஃபாவில் வந்துட்டு சும்மா கீழே இருக்கீங்க. அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெயினாக இருக்குது. அந்த நகைக்கெல்லாம் இருக்கும்ல, அந்த தண்ணி படும்போது வரைக்கும் அப்படி இருக்கும்போது ஜேகோப் வந்துட்டு என்னென்னா அவனோட லவ்வரை கூட்டிகிட்டு வந்துடுறான். ஓகேவா, அவனை லவ்வரை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்ககிட்ட ரொம்ப கொஞ்சி குழாவிட்டு இருக்கான். அப்போ வந்து அவள் கேட்குறா என்ன பேபி சொத்து கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்லடி, நம்ம எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ அனுபவிப்போம், அவள் மூலையில் இருந்துட்டு போயிடட்டும், அவளுக்கெல்லாம் எங்கள் சீன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு நக்கலாக சொல்கிறான். உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது, அவன் சீட் பண்ணது அப்புறம் இது பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கா, நீங்கள் அப்படியே உங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. அவன் வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறா. எப்படின்னா அவள் ஜேகோப்போட ஒய்ஃபும் நீங்கள் வந்துட்டு அவனோட தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களை கேவலமாக பார்க்குறான். உங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வந்து மேடம்மா தான் உங்களை வந்துட்டு கேர் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, அது வந்து நீ வந்துட்டு எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்துட்டு எப்படிம்மா ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும் சொல்லிட்டு அவங்க ஷோல்டரில் அப்படி படுத்துட்டு இப்படி அழுறீங்க. உடனே அவங்கள வந்துட்டு முதுகில் தட்டி கொடுத்துட்டு சரி ஓகேம்மா ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இப்படி தான் உங்கள் லைஃப் போகுது. அப்போ வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு எப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு மயங்கி விழுறீங்க. ஜேகோப் வந்து பார்க்குறான். பட் அவன் எதுவுமே கேர் பண்ணிக்கல.
அப்போ அந்த மேடம் அதோடி வந்துட்டு உங்களை செக் பண்ணுறாங்க. பார்த்தா நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயம் ஜிஹோப்புக்கு தெரிஞ்சிச்சு. அந்த உயிரில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, ஒரு வேளை சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிருந்தீங்கன்னா நீங்களே நினச்சா கூட ஜிஹோப்புக்கு எனக்கு டைவர்ஸ் கொடுக்க முடியாது. அந்த இது ஒரு டைம் ப்ரெக்னென்ட் அதே டைவர்ஸ் கொடுக்க முடியாதுல்ல. இது வந்து அவனுக்கு ஜிஹோப்புக்கு தெரிஞ்சதும் அவனுக்கு வந்துட்டு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணான்னா, இது வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறான், எனக்கு இந்த குழந்தை தேவையில்லை, நீ கலைச்சிடு அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு தேவையில்லைன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தேவை தான் அப்படின்ற மாதிரி நீங்களும் அவங்க கூட பதிலுக்கு பதிலாக பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க கூட தெரியாமல் உங்களை வந்துட்டு அடிச்சிடுறான். நீங்கள் கீழே விழுறீங்க. விழுந்து மேடம்மா வந்துட்டு அவங்களோட பொறுமை இழந்து வந்து கேட்குறாங்க, ஜிஹோப் எல்லாமே ஒரு அளவுக்கு தான், நீ வந்துட்டு உன் அளவு மீறி போகிற அப்படின்னு சொல்லும்போது, நான் போகிறேன்னா இல்லை நீங்கள் போகிறீங்களா, உங்களுக்கு வேலை வேணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி அவங்களே மிரட்டி விட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி நீங்கள் தான் மெதுவாக அப்படி எழும்பி உட்காருங்க. உட்காந்து உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும். உங்களுக்கே ஒரு கட்டத்தில் தோணுது, வேண்டாம் இது நமக்கு, நம்ம வந்துட்டு கலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் நீங்கள் வந்துட்டு யோசிச்சு பார்ப்பீங்க, நம்ம வந்துட்டு ஈஸியாக எப்படி கலைச்சிடலாம், ஒரு உயிரை கொல்லான்னு நினைக்கிறோம். பட் இந்த உயிர் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. நினச்சி பார்த்துட்டு என்ன கஷ்டம் ஆனாலும் நான் ஒன்றா பத்திரமா வளர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டமக்கெலாம் ரப் பண்ணிவிட்டு அப்படி சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் முன்னாடி வந்துட்டு உங்களை வந்துட்டு பெட்ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் முன்னாடியே அப்போவும் வீட்டில் போகிறோம் வந்துட்டு உங்கள் முன்னாடியே அந்த அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் இருக்குன்னா நீங்களும் உங்கள் அந்த பேபி மட்டும்தான் இருக்குது. அதை அப்படி நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு 2 to 3 months போகுது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு 4 months ஓகேவா, 4 months இருக்கீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அது கூட தான் பேசிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அது அப்படின்னா பேசிட்டு போது உங்களுக்கு ஹாப்பியெல்லாம் இருக்குமா. ஸோ வந்துட்டு இவன் ஜிஹோப் வந்துட்டு பார்த்துட்டு, நீ ஹாப்பியாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நீங்கள் சோஃபா இருப்பீங்களா, அவங்கள வந்துட்டு அவங்கள அசைக்க முடியாத மாதிரி உங்கள் ஹேண்டெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு, நான் தான் அப்போவே சொன்னேன்ல உங்களுக்கு இந்த குழந்தை வேணான்னு, அதுக்கப்புறமும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஃபோர்ஸாக அவங்க கூட இன்டிமேட் ஆகுறான். ஸோ வந்துட்டு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, அவங்களுக்கு ரொம்ப ப்ளீட் ஆகுது ப்ளஸ் குழந்தையும் கலைஞ்சி போயிடுதா. ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு எங்களும் ஸ்டாப் பண்ணல, அப்படியே அவனுக்கு தேவைக்கு அவன் பண்ணிவிட்டு அவன் போயிடுறான். போனோடனே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது. அப்படின்னா அவன் சீட் பண்ணது, அதுவும் இல்லாமல் இப்படி பண்ணுறது, உங்கள் குழந்தைக்கு போகிறது, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கா. நீங்கள் வந்துட்டு இனி வாழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சூசைட் போகிறீங்க. சூசைட் பண்ணுறீங்க. பட் வந்துட்டு ஜிஹோப் என்ன பண்ணுறான்னா, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் முழிக்கும் போது உங்கள் காதில் வந்துட்டு சொல்கிறான், என் பொறுமை நீ ரொம்ப சோசிட்டேல, நீ வந்துட்டு இப்படி சூசைட் அட்டன் பண்ணாமல் இருந்தால் கூட சரி ஓகே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பேன். பட் நீ வந்துட்டு அட்டன் பண்ணிட்டேன், என் பொறுமை நீ ரொம்ப சோசிட்ட. ஸோ இனிமே தான் உண்மையான நரகம்னா என்னென்னு உனக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதில் வந்துட்டு ஹஸ்கி டோனில் ஒரு மாதிரி வில்லத்தனமாக சொல்லிவிட்டு ஸ்மைல் பண்ணுறான். உங்களுக்கு இப்போ தான் ரொம்ப அப்படி சொல்லிவிட்டு போகிறான். உங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, இப்படியே செத்துடலான்னு தோணுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு நினைக்கிறீங்க, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு ரொம்ப வலிக்குதா. இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. உங்கள் அப்பாவோட தாட்ஸு அதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு அப்படி அழுதுட்டுருக்குறீங்களா. சரி ஓகே பாய் அர்மீஸ், இதோட ஒன் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். எப்படி வந்திருக்குன்னு தெரியல, மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே பாய் அர்மீஸ். இதில் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா சொல்லிக்கோங்க, நான் திருத்திக்கிறேன். ப்ளீஸ் யாருமே வீடியோஸ் வந்து பிடிக்கலைன்னா பார்க்காதீங்க, பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள். அப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்துச்சுன்னா, இல்லை இவங்க வந்துட்டு ரொம்ப 18+ சேர்க்குறாங்க, இல்லைனா இவங்க வந்துட்டு எக்ஸ்ப்ரெஷன் சரியில்லை அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ப்ளீஸ், உங்களுக்கு பிடிக்கலைன்னா பார்க்காதீங்க. பட் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அப்புறம் வந்துட்டு யாருமே வீடியோவை ரிப்போர்ட் பண்ணாதீங்க. சரி ஓகே பாய் ஆர்மீஸ்.